Hi guys, welcome to channel Cricket Auction Tamil. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா IPL auction review 2024. So அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். And firstly, straight away getting in this video, Mitchell Starc பாத்தீங்கன்னா 24.75 crores. So கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு கிரிக்கெட்டிங் ஃப்ரெட்டர்னிட்டியே வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து எஸ் ஆப்வியஸ்லி ஒரு மினி ஆக்ஷன், ஏன்னா மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து சப்ளை ஆஃப் பிளேயர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பைஸ் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட் வச்சிருந்தவர் பார்த்தீங்கன்னா சாம் கரன் 18.5 crores வச்சிருந்தாரு இப்போ ப்ரீவியஸ் ஆக்ஷனில். பட் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் 24.75 அப்படின்றப்போ ஏன் இந்த மாதிரி அக்கரன்ஸ் ஆகுது எஸ்பெஷலி மினி ஆக்ஷன்ஸ்லனா டிமாண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ராதர் டிமாண்ட் ஆஃப் கமாடிட்டிஸ். இப்போ ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு போலர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ் மேபி சொல்ல போனோம்னா அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸ் இருக்கிற ஃபாஸ்ட் போலர்ஸ், இந்த மாதிரி கமாடிட்டிஸோடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் அதோட சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது மினி ஆப்ஷன்ஸை பொறுத்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா டீம்ஸ் வந்து நிறைய காசு ஷெல் அவுட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினி ஆப்ஷன்ஸில் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி பைஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் 20.5 crores எஸ்ஆர்ஹெச்சுக்கு போயிருக்காரு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பக்கம் ஆர்சிபி, இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, ஒரு சர்டன் டைம் வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா தி ஆஸ்திரேலியன் வேர்ல்ட் கப் வினிங் ஒரு போலிங் டூவோ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஐசஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க டீம்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதை தவிர்த்து ஒரு நல்ல விஷயம் பார்த்தோன்னா டீம்ஸ்க்கு வந்து நிறைய டீம்ஸ்க்கு பேலன்ஸ் கிடச்சிருக்கு இந்த ஆப்ஷனில். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இருக்கிற ஒரு லூப் ஹோல்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஃபார் அஸ் டீம்ஸ் ஆர் கன்சர்ன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இந்த ஒரு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய டீம்ஸ் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்எஸ்ஜியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சர்டன் எந்த டீமாக இருக்கலாம், ஒரு குஜராத் டைட்டன்ஸ் இருக்கட்டும், ஏன்னா இவங்களுக்குலாம் அந்த சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ். இப்போ குஜராத் டைட்டன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹார்திக் பாண்டியா அப்படின்ற ஒரு லாஸ் அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்லாட்டுக்காக அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஷாருக் கானாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அஸ்மத்துல்லா உமர் சாய், கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா 50 lakhs எடுத்திருந்தாங்க. ஸோ அவர் நம்ம 50 lakhsல வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிளேயர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த ஹார்திக் பாண்டியாவோட லூப் ஹோலை வந்து ஓரளவுக்கு ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர் தேன் தட் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் மோர் ஆர் லெஸ் செட் தான் அப்படின்னு எனக்கு தோணுது ஆஸ் லைனப். ஸோ மூவிங் அஹெட் பார்த்தோன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றி பேசணும்னா அவங்க முதலே பேசிட்டோம். அவங்களோட ஒரு மேசிவ் பை மிச்சல் ஸ்டார்க் 24.75 crores அப்படின்றப்போ. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூ டு தி டிமாண்ட் அண்ட் சப்ளை இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் அப்படின்றது வந்து பெரிய விஷயமா எனக்கு தோணலை. என்ன ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட் 2021 சீசன், அதாவது வந்து அந்த மெகா ஆக்ஷன் வந்த டைம்லேருந்தே அவங்களுக்கு அந்த ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் லீட் பண்ணுறதுக்கு அந்த அட்டாக்காக அவங்களுக்கு பெரிய அளவில் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மிச்சல் ஸ்டார்க் அப்படின்ற ஒரு ஃபார்மில் வந்து கிடச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஆடட் பிளேயராக தான் இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது ஆஸ் ஃபார் அஸ் மிச்சல் ஸ்டார்க் இஸ் கன்சர்ன். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சீசன் ஆடணும் அப்படின்னு சொல்லி கொல்கத்தா நைட் எதிர்பார்ப்பாங்க. ஃபுல்லி ஃபிட்டாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாகவே வந்து யோசிப்பாங்க ஆஸ் ஃபார் அஸ் கேகேஆர் கன்சர்ன். பட் அதர் தட் பார்த்தீங்கன்னா அவங்க லைனப்புமே செட். ஏன்னா வந்து டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம், கேஎஸ் பரத்தை பார்த்தீங்கன்னா வந்து 50 lakhsக்கு வாங்கியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கேகேஆருக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ஃப்ரம் த மொமெண்ட் தினேஷ் கார்த்திக் எப்போ வந்து கேகேஆர் விட்டு போனாரோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்கான இஷ்யூ இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து ரஹமத்துல்லா குர்பாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லாட்டை அவங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு கன்சர்னாகவே இருந்திருக்கு. சாம் பில்லிங்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஸ்லாட்டில், பாபா இந்திரஜித் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ கேஎஸ் பரத் அட் த டாப்புமே ஆட முடியும், ஓப்பன் கூட பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்காக ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாகவே அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கேஎஸ் பரத்தை வாங்கின ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு அட்வான்டேஜ்.
ஸோ மூவிங் அஹெட் பார்த்தீங்கன்னா கேகேஆர் பற்றி பேசிட்டோம். அண்ட் இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸை பற்றியுமே பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோம் எவ்வளோ வெல் செட்டில் லைனப் அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் டு எஸ்ஆர்ஹெச். ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து சொல்ல போனோம்னா வனிது ஹசரங்கா அவரோட பை தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பயங்கரமான பை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேட் கமின்ஸை விட பெரிய பை அப்படின்னு ஏன் எனக்கு தோணுதுன்னா 1.5 crores கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ்க்கு வாங்கினாங்க. அண்ட் அந்த ஒரு பையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வனிது ஹசரங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்னை, ஒரு லக்னோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி, இந்த மாதிரி ஒரு ஒரு கிரவுண்ட்ஸில் வந்து அவரால் கண்டிப்பாகவே ஆட முடியும். அண்ட் அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். இன்ஃபேக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த லங்கா பிரீமியர் லீக்ல பார்த்தோம்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஸோ கண்டிப்பாகவே வந்து அவரால் பேட்டிங் ஆட முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்பர் 6 கூட வந்து பேட்டிங் ஆட முடியும் அவனால. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு குஷன். ஸோ பட் என்னதான் சொன்னாலும் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து அந்த ஒரு ஃபாரினர்ஸ் ஆடக்கூடிய அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா அவங்களையுமே வந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க ஃபார் 6.8 crores எடுத்திருக்காங்க. ஸோ அவரையுமே எடுத்த கேஸில் பார்த்தோன்னா இப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டில் அலாங் வித் மயங்க் அகர்வால் ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். மயங்க் அகர்வால் அலாங் வித் டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ணாருன்னா அட் நம்பர் 3 அவங்களுக்கு வந்து ராகுல் திரிபாட்டி ஆடுவார். ஸோ மோராலெஸ் இந்த டாப் 3 அப்படின்ற செட் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா நம்பர் 3 அவங்க வந்து மேபி தே கேன் ட்ரை டு ப்ளே அபிஷேக் சர்மா. ஏன்னா அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. நம்பர் 4ல் ஹென்ரி கிளாசன் ஆடலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் கோ ஹெட் அண்ட் ப்ளே. ஏன்னா இப்போ என்ன ஆகிடும்னா ஒரு சின்ன இஷ்யூ என்ன ஆகிடும்னா பேட் கமின்ஸ் எடுத்ததுனால மேபி அவரை கூட கேப்டன் ஆப்ஷனாக பார்க்க வாய்ப்பு இருக்குது, கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க ஃபாரின் காம்பினேஷன் மோரல்லெஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் கண்டிப்பாகவே ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவர் ஆடியே ஆகணும். அண்ட் அவங்களுடைய மார்க்கோ யான்சன் ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் அவங்களுடைய லைனப்பாக இருக்கும். அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலிங்குமே நல்ல இந்தியன் போலர்ஸுமே வந்து நல்ல பேக்கப். கார்த்திக் தியாகி பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் டீசென்ட் பேக்கப் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கைஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து திஸ் டைம் அரவுண்ட் கண்டிப்பாகவே வந்து ஒரு பிளே ஆஃப் ஸ்பாட்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் கண்டிப்பாகவே அவங்களோட ரிசோர்ஸ் நிறைய இருக்குது. அந்த ரிசோர்ஸஸை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல தான் அவங்களுடைய பிளே ஆஃப் ஃபேட் அப்படின்ற வந்து எனக்கு நிச்சயமாகவே என்னோட ஒப்பீனியன். ஸோ கைஸ் மூவிங் அஹெட் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பாக்கி இருந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா அம்பட்டி ராயுடு ஒரு ஸ்லாட். அவங்களுக்கு அந்த ஃப்ளோட்டர் மாதிரி ஒரு ரோல் தேவைப்படுச்சு. அதாவது எப்படின்னா ஒரு 3-for-2லையும் வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130-for-2 அப்போ வந்து ரன் ரேட்டை ஏற்றுற பிளேயர். ஸோ அந்த மாதிரி 2 dimensional பிளேயர் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. அண்ட் அந்த ஒரு விதத்தில் பார்த்தோன்னா டேரல் மிச்சல் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அவர் ஒரு நல்ல ஃபீல்டர். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் போலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் அவரால் கம்ஃபர்டபுளாக போட முடியும். இன்ஃபேக்ட் வந்து அவர் போடுற 130 பேஸ் 130 to 140 பேஸ் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் வந்து கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 14 crores வாங்கினாங்க. அண்ட் ரச்சின் ரவீந்திரா at 1.8 crores was definitely a steal as far as CSK was concerned. அண்ட் எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா அவங்க அது மட்டுமே இல்லாமல் ஷார்துல் டாக்கூரை திரும்ப உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இந்தியன் போலிங் குஷன் அப்படின்றது வந்து இன்னுமே வந்து நிறைய இருக்குது. அண்ட் வந்து ஸ்ட்ரென்த்தனுமே இருக்குது இந்தியன் போலிங். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். அண்ட் இப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுது சிஎஸ்கே போலிங் நினைப்பு. ஏன்னா வந்து இப்போது அவங்களுக்கு வந்து தீபக் சஹர் இருக்கார், முகேஷ் சௌத்ரி அவருமே வந்து திரும்ப ஃபிட் ஆகிட்டு உள்ளே வந்துடுவார். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷார்துல் டாக்கூர் இப்போது ஒரு அடிஷன். ஸோ மோரார்லெஸ் அந்த வின்னிங் காம்பினேஷன் சிஎஸ்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. அண்ட் ரச்சின் ரவீந்திரா நான் முதல்ல சொன்ன மாதிரி 1.8 crores was a steal. அண்ட் சமீர் ரிஸ்வி அவரை பற்றி பார்த்தீங்கன்னா யூபி ரீசெண்டாக அந்த யூபி T20 லீகில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங் சிக்ஸஸ் அடிச்சிருந்தார். இன்ஃபேக்ட் வந்து சொல்ல போனால் நிறையவே வந்து ஐஸ் அட்ராக்ட் பண்ணியிருந்தார். ஆப்ஷனில் 8.4 crores போயிருந்தார். அண்ட் ப்ரொவைடட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்ஃபேக்ட் அவரோட நம்பர்ஸ் கூட நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 49 ஆவரேஜ் வச்சிருக்காரு T20s. ஸோ கண்டிப்பாகவே அவரை கூட வந்து அந்த ஒரு நம்பர் 6 நம்பர் 7 ஸ்லாட்டில் ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டாக பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரு செட்டில்டு யூனிட் மாதிரி தான் தெரியுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்ச் ரைவல்ஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்குமே வந்து அந்த போலிங் லைனப் தான் ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு.
அண்ட் அது மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் அப்படின்றப்போ அதுக்கு பேக்கப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான பேக்கப் ஃபார் பியூஷ் சாவ்லா. அண்ட் எனி பாயிண்ட் டைம் ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு குஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டு இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது போன சீசன் கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க இந்த ஆப்ஷனில். போத் தில்ஷன் மதுஷங்கா அண்ட் ஜெரால்ட் கோட்ஸியா அட் நியர்லி less than 10 crores எடுத்துட்டாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸியா அட் த வாங்கடே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இன்னொரு பக்கம் தில்ஷன் மதுஷங்கா கேன் ஸ்விங் த பால் ரியலி வெல். அது வந்து பார்த்தோன்னா இன்ஃபேக்ட் வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்திருந்தார் இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும். மும்பையில் பார்த்தோன்னா ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ நல்ல இனிஷியலி அந்த ஸ்விங்கு கிடைக்கக்கூடிய ஒரு போலர் அவர். அண்ட் கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மும்பை இந்தியன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக பேட்ஸ்மேனுக்கு போகல, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பேட்டிங் செட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்தியன் பேட்டிங் அவர் ரொம்ப நல்லா இருக்குது. இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிம் டேவிட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இந்தியன் பேட்டர்ஸே வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் பெரிய அளவில் வந்து கிளிக் ஆகிடும். யாராவது ஒரு 2 பேர் கிளிக் ஆனால் கூட போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டிங்கில் என்ன இப்போ எஸ்பெஷலி கேப்டன் ஹார்திக் பாண்டியா அவரோட கம்பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுது இந்த மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் லைனப். அண்ட் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து தே கேன் பி அ வெரி வெரி சாலிட் பிளே ஆஃப் கேண்டிடேட் as far as மும்பை இந்தியன்ஸ் ஆர் கன்சர்ன். ஸோ கைஸ் நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ எஸ்ஆர்ஹெச் பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா வந்து எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா ஒரு சிஎஸ்கே, எம்ஐ அண்ட் எஸ்ஆர்ஹெச் இவங்க வந்து அவங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அண்ட் எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே மோரார்லெஸ் ஒரு செட்டில் யூனிட்டாக தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருந்தது ஃபில் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க டு ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன் ரிட்டர்ன் தேவதத் படிக்கல் எல்எஸ்சி வந்திருந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இந்தியன் பவுலர் ஸ்லாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுது. அண்ட் சிவம் மாவியை பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ்க்கு வந்து எடுத்திருந்தாங்க as far as LSG are concerned. அண்ட் மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிட்டுமே ஒரு செட்டில்டு யூனிட் வித் நியூ கோச் இன் ஜஸ்டின் லாங்கர். கண்டிப்பாகவே அவங்களுமே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க 11மே பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பார பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ் மூவிங் ஆகிட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான பர்ஸோட தான் ஆப்ஷன் உள்ள போனாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க இந்தியன் போலிங் இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஏன்னா வந்து சொல்ல போனோம்னா அவங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா இருக்கார், ஆவேஷ் கான் இருக்கார், அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா குல்தீப் சேன் இருக்கார், பேக்கப் பார்த்தீங்கன்னா அவருக்கு நவ்தீப் சேன் இருக்கார். ஸோ அவங்களோட போலிங் லைனப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் யுஸ்வேந்திர சஹல் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஆடம் ஜாம்பா. ஸோ அவங்க போலிங் லுக்ஸ் மோரலெஸ் செட். அண்ட் அவங்க பண்ண ஒரு முக்கியமான பை பார்த்தீங்கன்னா ராமோன் பவல். ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பர் 7 ஸ்லாட் அப்படின்றது ரொம்ப வருஷமாகவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர், டேரல் மிச்சல் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ராமன் பவல் அட் மேபி 7.8 crores அப்படின்றது வந்து டைனமிக்ஸ் ஆஃப் த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ரைஸாக இருக்கலாம். பட் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்லாட் வந்து இப்போ அவங்களுக்கு நல்லாவே ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ பிரிட்டி குட் சைட் அண்ட் ஒரு நல்ல ஐபிஎல்லாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம் நம்ம. அண்ட் கெட்டிங் டு பஞ்சாப் கிங்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்த வாட்டி சேஞ்சஸ் பண்ணலாம். அவங்க லைனப்புக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மினி ஆப்ஷன்ஸில் வந்து ரொம்ப ஒரு பிஸியான டீமாக இருப்பாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டாகவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஷிகர் தவன் பார்த்தீங்கன்னா கேப்டனை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மூவ்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹர்ஷல் பட்டேல் 11.75 crores கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியஸ்ட் இந்தியன் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவர் வாங்கினா எனக்கு பர்சனல் ஒப்பீனியன்னா மொஹாலியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் விக்கெட் ஒரு ஹர்ஷல் பட்டேல் வந்து அவர் சேஞ்ச் ஆஃப் பேஸ் வந்து பெரிய அளவில் ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக வந்து அது அந்தளவுக்கு அவங்க ரிசல்ட்ஸ் கொடுக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ கண்டிப்பாகவே வந்து பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் ரைலி ருசோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டான பை ஆப்ஷனில் 8 crores கிட்டத்தட்ட வாங்கினாங்க. அண்ட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவங்களுக்கு நிறைய பேக்கப்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஜானி பேர்ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு பேக்கப் வந்து அதுக்கு வந்து ரெய்னர் ஷோ இருக்காரு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பேக்கப் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ் வோக்ஸ் வந்து இஸ் அ ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் ஃபார் சாம் கரன். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பேக்கப் இல்லாது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதர்வா தாய்டே வச்சுருந்தாங்க இன் பிளேஸ் ஆஃப் ஷிகர் தவன் இன்ஜுரி ஆன நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆஸ் ஃபார் அஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஆர் கன்சர்ன். ஸோ இந்த மாதிரி பேக்கப்ஸ் நிறைய இருக்க இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தேர் காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் மோரலஸ் அவங்களுமே வந்து ஒரு நல்ல யூனிட்டாக இருக்காங்க. பட் நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு பேசுன மாதிரி தான் இவங்களுமே வந்து இவங்க ரிசோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டேஞ்சரஸான டீமாக இருப்பாங்க ஆன் பேப்பர். அண்ட் அதையுமே வந்து ஆன் ஃபீல்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அவங்களால. So guys, next up talking about Royal Challengers Bangalore. Royal Challengers Bangalore பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க வந்து பேக் கமிட்ஸ்க்கு ரொம்ப தூரம் போனாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20.5 crores வரைக்கும் போனாங்க. பட் அவங்களால பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி 20.5 crores கிட்ட வாங்க முடியல. பட் ஒரு அதுலேயும் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 crores வாங்கியிருந்தாங்க. 23 crores வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் பர்ஸ் சொல்ல போனோம்னா 23 crores வச்சுட்டுமே வந்து அவங்க அவ்வளோ தூரம் போனது அப்படின்னு ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக தான் இருந்தது. பட் இன்டர்ன் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் வாங்கியிருந்தாங்க ஃபார் நியர்லி 11.5 crores. எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா மேபி அவங்க ஒரு ஜெரால் கோட்ஸியா மாதிரி ஒரு பிளேயருக்கு அவங்க போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அதில் தட் பார்த்தீங்கன்னா யஷ் தயால் அவரையுமே வந்து 5 crores வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் லாக்கி ஃபர்குசன் ஆக்சிலரேட்டட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 crores அது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டீல். எனக்கு என்ன தோணுதுன்னா ஒன்ஸ் அகேன் ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் ரொம்ப முகமது சிராஜ் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டிபெண்ட்டாக இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் திஸ் டைம் அரவுண்ட் யஷ் தயால் மாதிரி ஒருத்தர் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமார் வந்து இந்த கர்நாடகா பிரீமியர் லீக்ல பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கு அவங்க மேபி சேஞ்ச் ஆஃப் பேஸ் நிறைய போடுறது. யஷ் தயால் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பாலர் நிறைய ஸ்விங் பண்ணார் குஜராத் டைட்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஃபார் தட் ஒன் கேம் அகேன்ஸ்ட் கேகேஆர் வேர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அந்த கடைசி ஓவர் முடிக்க முடியல ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். பட் அதர் தட் பார்த்தீங்கன்னா அவருக்குமே நல்ல சீசனாக தான் இருந்தது. அவர் அட் த டாப் நல்லா மூவ் பண்ணுறாரு போல. சேஞ்ச் ஆஃப் பேஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் பேக் எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் அவருக்குமே நல்லா இருக்கு. அண்ட் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்களுக்கு வந்து டாம் கரன் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் எடுத்திருந்தாங்க. அட் பேஸ் ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாம் கரன் நல்ல பிக். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ரீசன்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த 100 லீக்லேயும் வந்து அண்ட் இந்த பிக் பேஷ் ஃபார் சிட்னி சிக்ஸர்ஸ் அவர் ஆடுறாரு. 2 லீக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் வித் த பால் அண்ட் வித் த பேட் 2 டைமென்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனாலேயே வந்து டாம் கரன் would be a very good pick as far as RCB is concerned அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கைஸ் எல்லா டீம்ஸுமே நான் முதலே சொன்ன மாதிரி மோர் ஆர் லெஸ் செட் இந்த ஆப்ஷன். அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவாக ஒரு ஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ஷனை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் எனக்கு பர்சனலி தோணுச்சு. அண்ட் நிறைய டீம்ஸ்க்கு அவங்களோட பேஸ் கவர்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் ஆர் லெஸ் ஒரு வீக்கர் சைடு அது மாதிரி எதுவுமே ஒரு பெருசாக தெரியல. கண்டிப்பாகவே ஒரு காம்படிட்டிவ் ஐபிஎல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாகவே உங்கள் தாட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.